வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கைகள் இருந்து என்ன பயனவை கந்தனை வணங்காமல், இரு கால்களிருந்து என்ன பயன் கந்தன் குன்றத்தை நெருங்காமல், கண்களிருந்து என்ன பயன் கந்தன் தோற்றத்தில் மயங்காமல், பல நூல்களிருந்து என்ன பயன் கந்தன் புகழினை பாடாமல். எவ்வளவு நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்கள் எல்லாம் கந்தனுடைய புகழை பாடவில்லை என்றால் பயனில்லை. நமக்கு கண்கள் இருக்கின்றது, அந்த கண்களால் முருகப்பெருமானை தரிசனம் செய்யவில்லை என்றால் இந்த கண்கள் இருந்து பாழ். நீரில்லா நெற்றிப்பாள் முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா என்று திருநீர் இட்டால், அந்த திருநீர் இடுகின்றோமே, அந்த நீர் இருக்கின்ற திருநீர் இருக்கின்ற நெற்றி தான் அழகான நெற்றி. மற்ற நெற்றியெல்லாம் பாழ் நெற்றி. ஆகவே தான் நீரில்லா நெற்றி பாழ் என்று சொன்னார்கள். தைப்பூசம் வர இருக்கின்றது. தைப்பூச விரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் எல்லாம். நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் தைப்பூசத்தை. இந்த மாதம் தைப்பூசம் வர இருக்கின்றது. இந்த தைப்பூசம் வர இருக்கின்ற வேளையிலே இந்த தைப்பூசத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த விரதம் இருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் நாம் எதற்காக விரதம் இருக்கின்றோம் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? தைப்பூசத்தை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 10 நாட்களிலே தைப்பூசம் வர இருக்கின்றது. இந்த தைப்பூச நன்னாளிலே தான் உலகத்திலே முதலிலே நீரிலிருந்து உலக உயிரினமும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றது. அதனாலேயே இந்நாளிலே பல்வேறு ஆலயங்களிலே தெப்பத் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ்கடவுளான வெற்றி வேலவன், தமிழ்கடவுள் என்று மட்டும் சொல்லக்கூடாது முருகப்பெருமானை. அவன் தமிழர்களுக்கு மட்டுமா கடவுள்? பழனிக்கு சென்று பாருங்கள். மலையாள தேசத்திலிருந்து எத்தனையோ பேர் நாம் எப்படி விரதம் என்று விருந்து சபரிமலைக்கு செல்கின்றோமோ அதுபோல தைப்பூச விரதம் இருந்து அவர்கள் பழனிக்கு வருகின்றார்கள். ஆகவே தமிழ்கடவுள் என்று முருகப்பெருமானை சுருக்கக்கூடாது. அவன் அகில உலகத்துக்கும் கடவுள். தைப்பூசம் என்பது இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு திருநாள். தை மாத பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வருகின்ற நன்னாளிலே முருகப்பெருமானுடைய அருள் பெற விரதமிருந்து வழிபடுகின்ற அற்புதமான விழா தைப்பூச விழா. இந்த நன்னாளிலே முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் மூன்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூச திருநாளிலே முருகனுடைய கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது போன்ற நேர்த்திக் கடன்களை எல்லாம் செய்ய வேண்டும். பூசம் புண்ணியம் தரும், பூசம் புண்ணியம் தரும். இந்த பூச நாளிலே முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய குடும்பத்துக்கே புண்ணியம், நம்முடைய பரம்பரைக்கு புண்ணியம். இது தமிழகத்தில் மட்டுமா நடக்கின்றது? நம்முடைய தென்னிந்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, பிஜி தீவு, ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாடுகளிலேயும் இந்த தைப்பூச விழாவானது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மலேசியாவிலே தைப்பூச தினத்தன்று அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுகின்றது. தமிழகத்திலே கூட கடந்த சில ஆண்டுகளாகத்தான் பொது விடுமுறை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் மலேசியா தேசத்திலே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை பல ஆண்டுகளாக அறிவித்து நடந்து கொண்டிருக்கின்றது. தைப்பூச நன்னாளில்தான் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றது. அதனாலேயே இந்நாளிலே நாம் முருகப்பெருமானை வணங்கி நல்ல நாளாக அவனை கொண்டாடுகின்றோம். முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய சக்தி முழுவதையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்ற வேலை வழங்கி அருளிய நாள் இன்றைய நாள். அதேபோல் முருகப்பெருமான் வள்ளிப்பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் மணந்து கொண்டார் என்பது நம்பிக்கை. அதேபோல் தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது
அன்று புதிதாக சமைத்த உணவுகளைத்தான் உட்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்ற பழமொழியும் உள்ளது. தைப்பூச கோவில்கள் தைப்பூச தினத்தன்று நடைபயணமாக பழனி முருகனுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பாடிய பாடல்களே பிரபலமான காவடி சிந்து பாடல்களாகும். ஆகவே இந்த காவடி சிந்து என்பது பழனியிலே தான் உருவானது. திருச்சி ஸ்ரீரங்கத்திலே வீற்றிருக்கின்ற ரங்கநாத பெருமாள் தன்னுடைய தங்கையான சமயபுரத்து அம்மனுக்கு தைப்பூச நன்னாளிலே தான் காவிரி கரையிலே சீர்வரிசைகள் எல்லாம் கொடுப்பார். இதை ஒட்டி சமயபுரத்திலே 10 நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதேபோல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினாரே வள்ளல் பெருந்தகை. தைப்பூச நன்னாளில்தான் அவர் ஜோதியாக மாறி இறைவனுடைய அடியை சேர்ந்தார், இறைவனோடு கலந்தார். வழக்கமாக 6 திரைகளை நீக்கி காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச தினத்தன்று 7 திரைகளையும் அகற்றி முழுமையான ஜோதி தரிசனத்துக்கு வழிவகை செய்வார்கள் வடலூரிலே. வஜன், வருகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்களுடைய தோஷங்கள் தீர திருவிடைமருதூர் கோவிலிலே உள்ள புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி வரம் பெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை சுற்றி வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். நெல்லையிலே உள்ள தாமிரபரணி நதி கரையோரத்திலே நெல்லையப்பரை நினைத்து தவமிருந்த காந்திமதி அம்மாள் தைப்பூச நன்னாளில்தான் நெல்லையப்பரனுடைய அருளை பெற்றார் என்பது புராணங்கள் கூறுகின்றன. காவடி பக்தர்கள் திருச்சேரை திருத்தலத்தில்தான் காவிரி ஆனவள் ஸ்ரீமன் நாராயண பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அவளது தவத்தால் மகிழ்ந்த நாராயண பெருமாள் அவருக்கு தைப்பூச நன்னாளில்தான் காட்சியளித்து அருளியதாக புராணங்கள் கூறுகின்றது. இப்படி தைப்பூச நன்னாளிலே நடைபெற்ற புராண நிகழ்வுகள் நிறைய. அதனால்தான் தைப்பூசம் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றது. மயிலம் திருக்கோவிலிலே தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்திலே எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. திருவிடைமருதூர் காவிரி படித்துறையின் பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்திலே ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்திலே இந்த படித்துறைக்கு வந்து தீர்த்தவாரி செய்து வீதி உலா வந்து ஆலயம் செல்வார்கள். இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கல்யாண வரம் உடனே கிட்டும். அதாவது கல்யாணத்திலே தடை ஏற்பட்டு கல்யாணம் ஆகாத வரங்கள் இந்த காட்சியை காணுங்கள், அவர்களுக்கு திருமணம் விரைவாக நிச்சயமாகும். அதேபோல் தைப்பூச நன்னாளில்தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவரது அஸ்தி கலசத்திலிருந்து பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்தார். இது நடந்தது சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ஆலயத்திலே. இன்றைக்கும் இந்த பூம்பாவை திருநாள் என்பது 63 நாயன்மார்கள் திருவிழாவிலே மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமான் வள்ளிப்பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் காட்சியளித்தாராம். முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு சிறப்பான விழாவாக இன்றும் தைப்பூசத்தன்று பழனியிலே கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் குளித்தலை கடம்பவனநாதர் தலத்திலே தைப்பூச நாளில்தான் சப்தகன்னியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் அளித்தார் என புராணங்கள் கூறுகின்றது. ஆகவே இந்த சிறப்புமிக்க தைப்பூச நாளிலே முருகப்பெருமானை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளாலே நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தைப்பூச விரதம் இருந்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.